ஹாலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட இப்போ விமர்சனம் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது என்னன்னா, கட்டா குஸ்தி 2 செம்ம படங்க. காமெடி ஒரு பக்கம், ஃபேமிலி ஓரியன்டான ஒரு பக்கம்னும் போது இந்த படம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த்தான படம்னு சொல்லலாம். நம்ம தியேட்டருக்கு போயிட்டு டிக்கெட் எடுத்து பார்க்குறோம், இது ஒர்த்து இல்லையான்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ செம்ம ஒர்த்தான படம் கட்டா குஸ்தி 2. ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஒய்ஃப் வந்துட்டு குஸ்தி வீராங்கனையாக இருக்காங்க. அவங்க ஸ்டேட் லெவலில் இருக்கிறவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்துட்டு தன்னோட ஒய்ஃப் போகணும் அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் தன்னையே வந்து ஒரு டெடிக்கேட்டடாக நடிச்சிருக்காரு விஷ்ணு விஷால். அவங்க வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாப் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும், இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய என்ன சொல்கிறது, ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து சூப்பராக நடிச்சிருக்காரு விஷ்ணு விஷால். தன்னுடைய குழந்தையும் பார்த்துக்கிறாரு, தன்னுடைய மனைவியும் பார்த்துக்கிறாரு. அதுக்கிடையில் அந்த காலனியில் இருக்கிற மற்ற லேடிஸ் கூடயும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மேனராக பழகிறாரு. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாருக்குமே அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுச்சு, சே நமக்கு ஒரு ஹஸ்பண்ட் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு நடிச்சிருக்காரு விஷ்ணு விஷால். இந்த கட்டா குஸ்தி ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு குழந்தை இருக்காது. ஆனால் இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து 6 வயசில் ஒரு குழந்தை, அந்த குழந்தை பேர் வந்து மதி. ஆக்சுவலாக அவருடைய ரியல் பேர் வந்துட்டு ஜாரா. செம்ம க்யூட்டாக நடிச்சிருக்கா. அந்த குழந்தை வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு தங்க கட்டி செம்ம சூப்பராக நடிச்சிருக்கா. அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர், அந்த டயலாக்கு, அப்பா மேலே பாசம் காட்டுறது, அம்மா மேலே குட்டி குட்டியாக கோவத்தை காட்டி சண்டை போடுறது, அப்புறம் பாசம் காட்டுறது, ரொம்ப அழகாக நடிச்சிருக்கா அந்த குழந்தை. அந்த குழந்தை வந்துட்டு இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாக இருக்குது. ஒரு பக்கம் அப்பாவோட பாசத்துக்காக இயங்குறது, இன்னொரு பக்கம் அம்மா கிட்ட வந்துட்டு அடம் பிடிக்கிறது, செல்லமாக சண்டை போடுறது எல்லாம். அப்போ அது அந்த டைம் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டில் இப்படி தான் நடக்குதில்ல, நம்ம ஃபேமிலியும் இப்படி தான் நடக்குதில்ல அப்படின்னு யோசிக்க. விஷ்ணு விஷால் ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த படத்தை வந்துட்டு எடுத்திருக்காரு. எப்படி இருக்க போகுது, கட்டா குஸ்தி 2ல் எப்படி நடிச்சிருக்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாருன்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு அங்கே போனால் மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அவ்வளோ நல்லா வந்து தத்ரூபமாக ஒரு ஹஸ்பண்ட்னா அந்த ஹஸ்பண்ட்குள்ள மாதிரி நடிச்சிருக்காரு. ஒரு 6 வயசு குழந்தையோட அப்பா அதுக்கேற்ற மாதிரியும் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு குட்டி நாட்டித்தனம் பண்ணுற மாதிரி ஒரு யங்ஸ்டராகவும் நடிச்சிருக்காரு. அதுவும் சண்டை ஃபைட்டுனால தூள் கிளப்பியிருக்காருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் பிச்சு எடுத்திருக்காரு. அந்த படத்தில் வர எல்லா சாங்குமே வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டான்ஸும் ரொம்ப நல்லா, எல்லாத்துக்கும் மேலே அன்லிமிட்டெட் காமெடின்னு வாங்கல, அதே மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப காமெடியாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனசு திருப்தியான ஒரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டா குஸ்தி. சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட். என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்துட்டு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. தன்னோட ஒய்ஃப் வந்துட்டு குஸ்தி சாம்பியன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக அவங்க ட்ரைனிங் எடுக்கும்போது அந்த ட்ரைனிங் கொடுக்குற அவங்களுடைய பயிற்சியாளர் இருப்பார்ல, அவருக்கு வந்துட்டு தன்னை வந்து ரெக்கக்னேஷன் பண்ணலை, தன்னை வந்துட்டு பயிற்சியாளர்ன்ற ஒரு விருது கொடுக்கல, என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்களேன்ற ஒரு பொறாமையில் என்ன பண்ணுவார், இவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு ஒய்ஃப் வந்து இன்னும் நல்லா பயிற்சி எடுக்கணும், ட்ரைனிங் எடுக்கணும், அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மருந்து ரெக்கமெண்ட் பண்ணி இவரும் வந்துட்டு அதை நம்பி அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி அதை கொடுக்கும்போது அவங்க என்ன, அவங்களுடைய பிளட்டோடைய கலந்துருது. அவங்களால வேறு ஒரு இதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு ஏறும்போது அவங்க தோற்று போயிட்டாங்க. அப்போது இது ஏதோ நடந்திருக்கு, நான் இப்படிலாம் கிடையாது அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவங்க அப்படியே பிளட் டெஸ்ட் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்கள் பிளட்டில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தியேட்டரில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நடக்கும்போது ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய இஷ்யூ ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க. ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. எனக்கு வேண்டவே வேண்டாம், என்னோட கேரியர் வந்து ஸ்பாயில் பண்ணுற என்னோட ஹஸ்பண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்களா, சேர்ந்து வாழ்ந்தாங்களா, இல்லை பிரிஞ்சிட்டாங்களா என்றது தான் ஃபைனல். கிளைமேக்ஸ் வந்துட்டு எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்தா தாங்க அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு பக்கம் டான்ஸு ஃபைட்டு இருந்தாலும் காமெடினாலே நமக்கு யாருன்னு அழகாக சொல்லிடலாம். முனிஷ்காந்த் ஒரு பக்கம் இருக்கார், கருணாஸ் ஒரு பக்கம் இருக்காங்க, காளி வெங்கட், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நம்ம யோகி பாபு, அவர் என்னமா பண்ணியிருக்காரு காமெடிலாம். அந்த ஃப்ளோவில் போதுங்க, படமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இன்னொரு பக்கம் ஜட்ஜி அம்மா, இந்த மாதிரி ஒரு ஜட்ஜு எல்லா ஹைகோர்ட்லேயும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிறாங்க நடிகை நம்ம ரம்யா கிருஷ்ணன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் அங்கே அந்த கேரக்டரில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கருணாஸ் அவரோட ஒய்ஃபை வந்துட்டு வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னால் இப்படி தான் இருக்கணும், இவங்களுக்குள்ளே தான் அவங்களோட லிமிட் இது தான் அப்படிங்கிற மாதிரியே தன்னோட ஒய்ஃபை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அவங்க வந்து பஞ்சாயத்து யூனில் அவங்க தேர்தலில் வின் பண்ணி வந்துட்டோன்னே அவங்க அழகாக கார் ஓட்டுறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அவங்க இதெல்லாம் எப்படி நீ கற்றுக்கிட்ட, எனக்கே தெரியாமல் அப்படிங்கும்போது அவர் ஒரு இன்னோசென்ட்டான ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு கருணாஸ். அங்கேயே தியேட்டர் ஃபுல்லாக ஒரு கரகோஷம், ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோ அழகாக இருக்குது படம். பெண் குழந்தைங்க பேசிக்காகவே அப்பாவோட செல்லமாக தான் இருக்கும், ஆண் பிள்ளைங்களை வந்துட்டு அம்மாவோட செல்லமாக இருக்கும். ஸோ அதே தான் இந்த படத்துலையும் பெண் குழந்தை
தன்னோட அப்பா கிட்ட அவ்வளோ க்ளோஸாக அப்பாவோட ரொம்ப பாசமாக இருக்குது. அந்த டைமில் அப்பா பொண்ணோட பாசத்தை பார்க்கும்பொழுது நம்ம சில நேரங்களில் நம்மளுடைய நினைவுகளே நம்ம அப்பாவும் இப்படி தான் இருந்தாங்கல்ல, நம்ம அப்பா கூட இப்படி தான் இருந்து நம்ம நம்மளே அறியாமல் கண்ணில் கண்ணீர் வருதுங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் அப்பா பொண்ணு பாசம் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னோட மனைவியை பார்த்து கவனிச்சிக்கிற ஒரு பொறுப்பான கணவனாக நடிச்சிருக்காரு. அதே சமயம் தன்னோட குழந்தைக்கோ தன்னோட மனைவிக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தால் அடி வெளுத்து கட்டுற நல்ல ஒரு ஃபைட்டராகவும் இருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கும் காமெடி வரும்பா, நானும் நல்லா காமெடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணியிருக்காரு விஷ்ணு விஷால். இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் எல்லாமே வேற லெவல். ஒவ்வொரு படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் வந்துட்டு வேறு காஸ்டியூம் போடுவாங்க. ஆனால் இவர் ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் செம்ம காஸ்டியூம், கலராக வேட்டி ஷர்ட்னு போட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. என்ன தான் இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு பார்த்தாலே ஒரு மேன்லி லுக் அழகாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு விஷ்ணு விஷாலில் வந்துட்டு காஸ்டியூம் டிசைனே ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அந்த குழந்தைக்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் இவங்க வீராங்கனை அவங்களுக்கு ஐஸ்வர்யாவுக்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் இன்னொன்று ரொம்ப ஹைலைட்டாக பேசப்படுற விஷயம் என்னென்னா, கிளாஸ் டீச்சராக வந்துட்டு மீனு டீச்சர்னு ஒருத்தவங்க வராங்க, கேரளாலேருந்து வராங்க. ஆனால் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் ஒரு டீச்சர் இப்படிலாமா ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்க வைக்குது. பட் அவங்க கேரக்டர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. எந்த ஸ்கூலில் இந்த மாதிரி டீச்சர் இருக்காங்கப்பா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குற அளவுக்கு அந்த டீச்சர்ஸ் கேரக்டர் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன். சம்பவக்காரி என்ற பாட்டுக்கு ரீல்ஸ் போடாதவங்களே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு இப்போ அந்த சாங்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. பரத் விக்ரமன் தான் இந்த படத்தை வந்துட்டு எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் இந்த படம் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எடிட்டிங் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. கோர்ட்டு சீன், முக்கியமாக கோர்ட்டு சீனை பற்றி சொல்லணுங்க. கோர்ட்டில் வந்துட்டு ஒரு கணவன் மனைவி வந்துட்டு டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணும்போது அது அவங்களுடைய முடிவு மட்டும் கிடையாது, ஒரு அப்பா அம்மா என்ன முடிவு எடுக்கணும்னு அந்த குழந்தைகிட்டையும் கேட்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், கணவன் மனைவி பிரச்சனையில் 3வது ஆள் வக்கீல் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அப்படின்ட்டு கேட்குற அந்த ஒரு விஷயமே வந்துட்டு எல்லாருக்குமே யோசிக்க தோணும். ஏன்னா கணவன் மனைவினா பிரச்சனை இருக்க தான் செய்யும், அது அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாம், எதுக்கு 3வது ஆள் வந்துட்டு அதை பெரிய பூதகரமாக ஆக்குறீங்கன்றது தான் இதோட கதையோட மைய கருத்தாக இருக்குது. ஸோ ஓவரால் இந்த படத்தை வந்துட்டு தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியும். இந்த படத்தோட இயக்குனர் செல்லா ஐயா ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்காரு. இதை இவருக்கு வந்து 3வது படம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பல வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸான நிறைய படங்கள் எடுத்த ஒரு இயக்குனர் எடுத்திருக்கா மாதிரி தான் எடுத்திருக்காரு செல்லா ஐயா. ஸோ ஓவரால் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, தியேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க குடும்பம் கலந்த காமெடியான படம்னு பார்த்தீங்கன்னா கட்டா குஸ்தி 2. நன்றி, வணக்கம்.